நம்ம வேலையை நல்லா செஞ்சால் தான் தூக்கமும் நல்லா வரும். இப்போ அதாவது எல்லோரும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பாங்க, ஏதாவது தொழில் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்னு வச்சுங்க, அந்த வேலையை அவர் ஒழுங்காக செஞ்சால் தான் தூக்கமும் அவருக்கு நல்லா வரும். அந்த வேலையை அவர் ஒழுங்காக செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தூக்கமும் சரியாக வராது. வேலைன்னா என்ன, வேலை நேரத்தில் எப்படி இருக்கணும், நல்ல வேலையில் மட்டும் கவனம் இருக்கணும், வேறு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. வேலை நேரத்தில் நீ சும்மா உட்காந்து ஓபி அடிக்கிற, சும்மா ஏதாவது பேசிகிட்ருக்கிற, ஏதாவது ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜாலியாக நகைச்சுவையாக எதையாவது பேசிட்டு அந்த வேலையில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமலே இருக்கிற அப்படின்னா, அப்படிப்பட்ட உனக்கு கண்டிப்பாக தூக்கமும் நல்லா வராது. தூக்கத்தையும் உன்னால் சரியாக செய்ய முடியாது. எல்லாத்தையும் சரியாக பண்ணால் தான் தூக்கமும் உங்களுக்கு நல்லா வரும். இது தானே, தூக்கம் மட்டும் எனக்கு நல்லா வரணும், ஆனால் வேலையை நான் சரியாக செய்ய மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீ வேலையில் நல்லா இருந்தால் நல்லா கரெக்டாக இருக்கணும், எப்படி இருக்கணுமோ அந்த வேலைக்கு நாம் நேர்மையாக இருக்கணும். அப்படின்றா தான் வீட்டுக்கு நம்ம வரணும். வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரோம், ஒரு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கும் போது அப்போவும் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் வேலையிலையும் சரியாக இருக்க மாட்டேன், அதே நேரத்தில் நான் குடும்பத்துக்கு வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். என் வேலையை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க சாயந்தரம், வீட்டில் வந்தால் மட்டும் என்னுடைய குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியாது. எல்லா விஷயத்துலையும் ஒருத்தர் சரியாக இருக்கணும். அப்போ தான் ஒரு விஷயத்தில் சரியாக இருந்தால் தான் எல்லா விஷயத்துலையும் சரியாக இருக்க முடியும். ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக செயல்படவில்லை என்றால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒழுங்காக செயல்பட மாட்டீங்க, சரியாகவே செயல்பட மாட்டீங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணும் அதில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக இப்போ தூக்கமின்மை நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னாக்கா, இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே ஒரு தொழில் செய்வாங்க. அந்த தொழில் செய்கிற இடத்துல நிறைய பேர் ஓபி அடிக்கிறது, தேவையில்லாமல் சிரிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, அங்கே வேலை செய்கிற வேறு யார் கூடயாவது ஏதாவது காதல் பண்ணுறது, இந்த மாதிரி நோக்கத்தோடையே இருக்கிறது, சைட் அடிக்கிறது, இந்த மாதிரியே இருந்துட்டு ஜாலியாகவே அந்த வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வீட்லேயும் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, தூக்கமும் அவங்களுக்கு ஒழுங்காக வராது. அதனால் எந்த விஷயத்தையுமே கரெக்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ண அப்போ தான் நம்ம தூக்கம் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு மருந்து அப்புறம் அப்படி சாப்பிட்டுட்ருக்கூடாது. நிறைய இப்படி தான் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. உடல் சார்ந்து நம்ம வாழுகின்ற முறை தான், நம்ம மனநிலை தான் நமது உடல்நிலையை தீர்மானிக்கிறது. நம்ம எப்படி வாழுகிறோம், எப்படி சரி, அதில் தான் அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற நடைமுறையாக இருக்கிறது. அதனால் தூக்கமின்மைக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி வேலைக்கே போகலன்னா அப்போ நிறைய பேர் வேலைக்கே போகாமல் இருக்காங்கல்ல. ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு வீட்டிலே இருக்காங்க. அவங்களுக்கும் தூக்கம் பாதிக்கும். அப்போ வேலைங்கிறது ஒரு அனுபவம், அது தினசரி தேவைப்படுகிற ஒரு அனுபவம், அதை நம்ம செய்யணும். அது மாதிரி நிறைய பெண்கள் வீட்டிலே இருக்காங்க, வேலைக்கு போகாமல் பணத்தை சம்பாதிப்பதற்கான வேலையை வெளியில் செய்யாமல் வீட்டிலே இருக்காங்க. வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சுட்டு இதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்கிறாங்களே, அதுவும் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் தூக்கமின்மை பிரச்சனை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போய் அந்த வேலையை ஒழுங்காக செய்யலைனாலே தூக்கம் வராது. இப்போ வேலைக்கே போகலன்னா கண்டிப்பாக தூக்கம் வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு, அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் எல்லா இடத்துலையும் நம்ம சரியாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே தான் வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கடந்து செல்ல வேண்டும். தூக்கமும் ஒரு வேலை தான். தூக்கத்தை என்ன நினைக்கிறாங்க, அது வேலையாக நினைக்கிறது இல்லை. அதுவும் தூக்கமும் ஒரு கரெக்டான பொறுப்பாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயத்துலையும் பொறுப்பாக இருக்கணும். அப்போ தான் தூக்கமும் ஒரு பொறுப்பான ஒரு வேலை தான். தூக்கம் வருவதற்காக நம்ம நிறைய கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு. அது செஞ்சால் தான் தூக்கம் வரும். தூக்கங்கிறது தானாக வந்துடுறது, எதுவுமே தானாக வரணும்னு நினைக்கக்கூடாது. தானாக வர்றது எதுவுமே கண்டிப்பாக நிலைக்காது. நாம் முயற்சி எடுத்து அதற்காக நாம் சில கடமைகளை செஞ்சால் தான் அது கண்டிப்பாக தூக்கமும் நமக்கு கண்டிப்பாக நல்லா வரும். தூக்கமும் ஒரு வேலை தான், இரவு நேர வேலை, ஓய்வு நேர வேலை, ஓய்வு நேரத்தில் உடலுக்குள் நடக்கின்ற வேலை. அப்போ அந்த தூங்குவதற்கு நம்ம பகலில் நிறைய தண்ணியெல்லாம் குடிக்கணும், 3 லிட்டர் தண்ணி பகலில் குடிக்கணும், குளிர்ச்சியான உணவுகளெல்லாம் சாப்பிட்ணும். அது மாதிரி இப்போது ஒரு இஞ்சி சாறு, சுக்கு டீ எல்லாம் அந்த மாதிரி அடிக்கடி குடிக்கக்கூடாது, தூக்கத்தை கெடுத்துடும். 2-3 நாளைக்கு தூக்கம் வராமல் போயிடும்.
இப்படி தூக்கம் வராமல் போவதற்கு நிறைய காரணங்களை கண்டறியணும், கவனமாக இருக்கணும். ஒரு கவனமாக இருந்தால் தான் தூக்கம் ஏன் வராமல் போகுது ஒருத்தருக்கு. அது மாதிரி தூக்கம் வராமல் போகிறதுக்கு நிறைய நம்முடைய செயல்களே காரணமாக இருக்கும், அறியாமையின் காரணமாக. அப்போது ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நல்ல தூக்கமே வரும். ஒரு நேர்மையாக இருக்கணும். நீ நேர்மை இல்லாமல் இருக்கீங்க, நிறைய தப்பு பண்ணுறீங்க, ஊழல் பண்ணுறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, யாராவது மாட்டி விட்ருவாங்களோ, யாராவது போட்டு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற நினப்பு வந்தாலே அன்னைக்கு அப்புறம் தூக்கம் வராது உங்களுக்கு. குற்றங்கள் செய்யக்கூடாது. குற்றங்களை செஞ்சாக்கா நீங்கள் யாருக்கும் தெரியாமல் குற்றங்கள் செய்வீங்க. யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் தூக்கம் வராது. அந்த மாதிரி ரொம்ப பொறுப்பாக இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வருவதற்காக நம்ம நல்லா தூங்கணுங்கிறதுக்காக நம்ம பொறுப்பாக இருக்கணும். ஏன் பொறுப்பாக இருக்கிறாரு அவர்? ரொம்ப கரெக்டாக இருக்கிறாரு, வேலையில் இவ்வளோ கராராக இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் நல்லா தூங்கணுங்கிறதுக்காக அவர் அப்படி வேலையில் அவ்வளோ கராராக இருக்கிறாருங்க. ஏன் அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் நல்லா தூங்கணுங்கிறதுக்காக அப்படி நேர்மையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உடம்புல இவ்வளோ ஆரோக்கியமாக கவனமாக இருக்கார், உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளோ கவனமாக இருக்கார், அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நல்லா தூங்கணும்ல, அதுக்காகத்தான். அந்த மாதிரி தூக்கங்கிறது ஏதோ இரவு நேரத்தில் நடக்கின்ற வேலை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம பகல் நேரத்தில் நிறைய கடமைகளை எல்லா வேலைகளையும் பொறுப்பாக செய்யணும். நாம் செய்கிற தொழில் அது நேரத்தில் குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தோட ஐக்கியமாகி ஒரு ஃப்ரீயாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ஆஃபீஸில் உள்ள வேலையை வீட்டில் செய்கிறது, அது மாதிரிலாம் இல்லாமல் ஆஃபீஸில் உள்ள வேலையை ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி அந்தந்த இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணுமோ அந்த இடத்துக்கு நேர்மையாக பொருத்தமாக நடந்துக்கணும். குடும்பத்தில்னா நீ வீட்டுக்கு வந்துட்டியா, இப்போ வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்போ அதுக்குன்னு ஒரு நேர்மை இருக்குது. வீட்டில் வந்த பிறகு நீ ஆஃபீஸ் வேலை பார்க்குற அப்படின்னா அதுவும் உனக்கு கேடாக முடியும். அதனால் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நல்ல ஒரு மென்மையான வேலைகளை செய்யணும், ஒரு பொழுதுபோக்குத்தனமான வேலைகளை செய்யணும். வீட்டில் இருக்கும்போது நல்லா சாப்பிட்ணும், அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஓய்வாக இருக்கணும்னு நினைக்கணும். வீட்டில் இருக்கும்போது கடினமாக உழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கடினமாக உழைக்கிற அந்த மனநிலை இருக்கக்கூடாது. இப்போ வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்கிற பெண்கள் என்ன வீட்டில் இருக்கும்போது கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்கள் பார்த்தா சோம்பேறியாக இருப்பாங்க. இதுவும் தப்பு. சோம்பேறியாக இருக்கிறதும் தப்பு, பெண்களை போல் ரொம்ப கடினமாக உழைக்கிறதும் தப்பு. பரபரப்பாக இருப்பாங்க. காலையில் ஆரம்பித்து இரவு படுத்து தூங்க வர வரைக்கும் பெண்கள் பரபரப்பாக இருப்பாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் செய்ய வேண்டிய வேலையை இவங்க எடுத்து செஞ்சுட்ருப்பாங்க. எல்லாரையும் சோம்பேறியாக்கிட்டு இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டுட்ருப்பாங்க. எல்லாரையும் சோம்பேறியாக்கி அவனுக்கு நல்ல பண்புகள் யாருக்கு எதுவுமே வராது. அவங்கவுங்க வேலையை அவங்க செய்ய விடாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி மற்றவங்களெல்லாம் சோம்பேறியாக்கி இவங்க அந்த வேலையை செஞ்சு அதன் மூலம் ஒரு நல்ல பேர் ஏற்படுத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்வாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் கடினமாக உழைப்பாங்களா? இதுவே ஒரு வீட்டில் இருக்கிற மனநிலையே கிடையாது. வீட்டில் இப்படி ஒரு மனநிலையோடையவே இருக்கக்கூடாது. வீடுன்னா ஓய்வாக இருக்கணும், அதான் வீடு. அதுக்காக தான் வீட்டுக்கு வரணும்னு ஏன் விருப்பப்படுறாங்க அப்படின்னா வீடுன்னா ஓய்வு. அது சும்மா அது மென்மையான வேலைகளை செய்யணும். ஓய்வுன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வேலையும் செய்யாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. மென்மையான வேலைகளை செய்யணும். உணவு சமைக்கிறது குயிக்காக முடிச்சிடணும். 10-20 நிமிஷத்தில் ஒரு உணவை முடிச்சிடணும். பச்சையாக கூட சாப்பிட்றலாம் சமைக்காமல். அப்புறம் துணி துவைக்கிறது, அந்த வேலையை முடிச்சாச்சா, ஒரு வாரத்துக்கு தேவையான துணியை துவைச்சி முடிச்சாச்சா, அப்புறம் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து கதை தான் பேசணும். உடற்பயிற்சி எதாவது பண்ணணும், அவ்வளோதான். உட்காந்து ஏதாவது கதை பேச வேண்டியதான். இதான் வீட்டில் மென்மையான வேலைகளை வீட்டில் இருக்கும்போது மென்மையான வேலைகளை செய்யணும். கடினமான வேலைகளை செய்யக்கூடாது. அது பொருத்தமில்லாத ஒரு செயல் அது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய சண்டை வர்றதுக்கே காரணம் என்னென்னா ஆண்கள் ரொம்ப ஓய்வாக இருப்பான், ரொம்ப சோம்பேறியாக இருப்பான். பெண்கள் கடினமாக உழைக்கும் போது கோபம் அதிகமாக இருக்கும். ஒரு கோபம். பெண்கள் வேறு கடினமாக உழைக்கிறாங்கன்னா பயந்து போய் தான் உழைக்கிறாங்க. ஒரு பயத்தோடையே இருப்பாங்க. அந்த பயம் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருக்கும்போது ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும். பயந்து தான் அவங்க அந்த மாதிரி கடினமாக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை கோபமாக இருக்கும். ஒரு கோபத்தோடையே வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப அப்படியே சும்மா அப்படியே லேசியாக கிடப்பான், சோம்பேறியாக உட்காந்துட்டு எல்லா ஆண்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படி இருப்பாங்க. இந்த முரணான மனநிலை இருக்குல்ல, இது அங்கே வீட்டில் சண்டைகளை ஏற்படுத்தும். அதனால் வீட்டில் வந்தால் ஜாலியாக இருக்கணும்.
மென்மையான ஜாலியாக இருப்பதற்கு மென்மையான வேலைகள் இருக்குது, அதை தான் செய்யணும். கடினமான வேலைகளை செய்யக்கூடாது. இப்போ மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்லேயும் படி அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. படிக்கிற வேலையை பள்ளிக்கூடத்தோடு விட்டுட்டு வந்துடணும். இப்போ இப்படியெல்லாம் நம்ம வந்து இடத்துக்கு பொருத்தமாக ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அதுதான் நேர்மை. வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அதுதான் நேர்மை. வீட்டில் மென்மையாக இருக்கணும், ஓய்வாக இருக்கணும், அதுதான் நேர்மை. வீட்டில் இருப்பதற்கான, குடும்பத்தில் இருப்பதற்கான நேர்மை, குடும்ப நேர்மை. அது தொழில் நேர்மை என்பது தொழில் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அங்கே தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக நம்ம உழைக்கணும். அந்த இடத்துல வந்து அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த தொழிலில் வேலை செய்யும்போது நமக்கு ஒரு ப்ரெஷர் வரும், இருக்குது, ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறது, அப்புறம் மற்றவங்கள்ட்ட ஜாலியாக பேசிகிட்டே வேலை பார்க்குறது, யார்கிட்டயா கடலை போட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது, பொண்ணுங்கிட்ட பையன்கிட்ட ஏதாவது கடலை போட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படி பகிர்ந்து உண்டுக்கிட்டு நீ இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது சாப்பாடு கொண்டு வருவா கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி. அப்புறம் ஏதாவது கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது, அரசியலை பற்றி பேசுகிறது, சினிமாவை பற்றி பேசுகிறது. இது வந்து அந்த தொழிலில் உள்ள அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக மேற்கொள்கிற ஒரு முயற்சி. அந்த அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கான இவர்கள் மேற்கொள்கிற ஒரு முயற்சியாக இருக்கிறது. அந்த அழுத்தத்தை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும். அதுதான் வந்து அது ஒரு தொழிலை சிறப்பாக செய்வதற்கு வழிவகுக்கும். ஒரு தன்னம்பிக்கையோடு வெளியே வரணும். தொழில் செஞ்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னா டெய்லி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். ஒரு தன்னம்பிக்கையோடு வெளியில் வீட்டுக்கு வரணும். வேலையை நம்ம ஒழுங்காக செய்யலைன்னா நமக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும், பயம் வந்துடும். வேலைக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றி 4 பேர் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்ற பயம்லாம் வந்துடும். அதனால் இரவு நேர தூக்கம் வரணும்னா பகல் நேரத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒவ்வொன்றும் சரியாக இருக்க வேண்டும், பொறுப்பாக வாழ வேண்டும். அப்போ தான் இரவு நல்லா தூக்கம் வரும். இரவு நல்லா தூங்கலைன்னா அது ஒரு குற்றம். நீங்கள் பகல் நேரத்தில் ஒழுங்காக வந்து நீங்கள் செய்கிற வேலை, தொழில் அதெல்லாம் ஒழுங்காக செய்யலை, ஓபி அடிக்கிறீங்க, சும்மா ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க, அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க, ஒரு கவனமாக இல்லை, தீவிரமாக இல்லை, ஒரு சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்கு தண்டனை தான் தூக்கங்கிறது உங்களுக்கு சரியாக வருதில்லை. இரவு நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் சரியாக வராது. அப்போ அது ஒரு தண்டனை. நீங்கள் பகல் நேரத்தில் செய்த குற்றங்களுக்கு இரவு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை தான் தூக்கமின்மை. அது மாதிரி 3 லிட்டர் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது பகல் நேரத்தில் குடிக்கணும். அப்படி குடிக்கலன்னா அது ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்கு தண்டனையாக உங்களுக்கு நைட் நல்லா தூக்கம் வராது. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம், நம்ம உடம்பை சுற்றியே நம்முடைய கவனம், ஆராய்ச்சி எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கணும். உடம்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை, உடம்பு தான் நம்முடைய உலகம். இந்த உடம்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, இந்த உலகமும் நமக்கு இருண்டு போச்சு. இதுதான் பொருள்.